வானர சைன்யங்கள்லாம் தண்டு இறங்கிடுது சமுத்திரக்கரையில. சமுத்திரக்கரையில வானர சைன்யங்கள் தண்டு இறங்கிடுது. விபீஷண சரணாகதி ஒரு வழியா ஆச்சு. இப்ப சமுத்திரத்தை எப்படி தாண்டலாம்னு ஒரு மீட்டிங் போட்டான் ராமன். எப்பவுமே உலகத்துல ஒரு லாஜிக் உண்டு, கேள்விப்பட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு தலைவலிச்சது, அந்த தலைவலியினால டாக்டர் கிட்ட போனார். டாக்டர் ஏதோ பார்த்தார், அவருக்குன்னு ஒரு மெடிசன் ஒன்று பிரிஸ்கிரைப் பண்ணார். அவர் அந்த மெடிசனை சாப்பிட்டார், தலைவலி சரியா போச்சு. உடனே என்ன தெரியுமா, இவர் டாக்டர் ஆயிடுவார். 4 நாள் கழிச்சு இன்னொருத்தர் அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர், செம்மையா தலைவலிக்கிறது அப்படின்னா, தலைவலிக்கிறதா, நீ வேணா இந்த மாத்திரையை ட்ரை பண்ண அப்படின்னு தனக்கு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண மாத்திரையை அவருக்கு இவர் சஜஸ்ட் பண்ணுவார். கவனிச்சிருக்கல? விபீஷணன் வந்தா என்னடா பண்றதுன்னு தெரியல, ராவணன் தரத்தி விட்டான் விபீஷணனை. அங்கே இருந்து விபீஷணன் வந்தா பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி, அந்த சரணாகதி பறிச்சு கொடுத்தவனுக்கு. ஏன் பெருமாள் அவனுக்கு அபய பிரதானம் பண்ணிவிட்டார், முடிஞ்சு போச்சு. விபீஷணனை பெருமாள் ஏத்துட்டார். இப்ப அடுத்த மீட்டிங் என்ன, சமுத்திரத்தை தாண்டி போகணும், அதுக்கு என்ன வழி அப்படின்றத பத்தி மீட்டிங் போடுறா. இப்ப சோ சமுத்திரத்தை தாண்டறதுக்கு என்னடா வழின்னு கேட்டா, விபீஷணன் உடனே தனக்கு எது பலிச்சதோ அந்த ஐடியாவை பெருமாள்கிட்ட சொல்றான். நீங்க எதுக்கு ஒரு சரணாகதி பண்ணி பாருங்களேன். ராமன் 1 நாள் வெயிட் பண்ணார், 2 நாள் வெயிட் பண்ணார், 3 நாள் வெயிட் பண்ணார், வரவே இல்லை சமுத்திரராஜன். லக்ஷ்மணா ஆக்னேயாஸ்திரங்களை கொண்டு வா, நன்ன விஷத்துல தோய்த்து அந்த ஆக்னேயாஸ்திரத்தை கொண்டு வா. எப்ப அந்த தேவதை என்ன மதிக்கலையோ, நான் கூப்பிட்ட உடனே வரலையோ, அப்ப இந்த தேவதைக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான். To watch the full episode, join as a member in APN Swami YouTube channel. And for more such interesting information, follow Sri APN Swami's official WhatsApp channel.